எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய அருளால் நம்ம சூரா யூசுஃபை பார்த்துட்டு வரோம். இந்த ரமதான் மாதம் வரப்போகுது. இப்போது நம்ம சூரா யூசுஃபை பார்க்குறதுல இறைவன் நமக்கு நிறைய படிப்பினைகளை வச்சுருக்கான்ற நம்பிக்கையோட நம்ம வகுப்புக்கு போகலாம். சூரா யூசுஃபில் ஆரம்பத்தில் யூசுஃப் நபிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுடைய அந்த பொருள் அதிகாரத்தை குறிக்குது. இன்னும் அதிகாரங்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அதிகாரம் இருக்கக்கூடியவங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க அடுத்த அதிகாரத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது சூரா யூசுஃபில் ஃபேமிலி குடும்பத்துக்குள்ளேயே இது நடக்குதுங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படி தான் யாக்கூப் நபிக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவராக யூசுஃப் நபி இருக்காங்க. அது அப்படி நம்பிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய சகோதரர்கள் அவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்கள கொல்ல வேணாம், நம்ம அவங்கள கிணத்துல போட்டுடலாம் அப்படி சொல்லும்போது, ஓகே நம்ம இனிமேல் அவரை கிணத்துல போட்டுடலாம், அவர் நம்ம இடத்த விட்டு போனால் போதும், நம்மளுடைய தந்தைக்கு அடுத்து நம்ம பெரிய லெவலில் இருந்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட யூசுஃப் நபியை துரத்தணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி சூழலில் அந்தந்த நாட்டு மக்கள் நாங்கள் அதிகமாக இருக்கோம், நீங்கள் அதிகமாக இருங்க, இந்த பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு சிறுபான்மையினரை போட்டு பெரும்பான்மையின அந்த மனிதர்கள் மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லையா, அதிகாரம் செலுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அதை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் யூசுஃப் நபிக்கு என்ன ஆகுது, அதனுடைய விளைவுகள் என்ன, கடைசியாக யூசுஃப் நபி என்ன ஆனாங்க, அந்த கெட்ட சகோதரர்களும் கெட்ட எண்ணம் கொண்ட சகோதரர்களும் கடைசியாக என்ன ஆனாங்க அப்படிங்கிறத இந்த சூறா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ லாஸ்ட்டாக தன்னுடைய அப்பா யாக்கூப் நபிக்கிட்ட தம்பியை எங்களோட அனுப்புங்க, நாங்கள் அவரை விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கயிறு 12வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா கால இன்னி லயஹ்ஸுனூனி அன் தذهبوا به وأخاف أن يأكله الذئب وأنتم عنه غافلون. தந்தை சொல்கிறாரு, நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இன்னும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துடுவீங்க அவர் விஷயத்தில் அப்படின்னு நான் பயப்படுறேன், இன்னும் ஓநாயெலாம் அங்கே இருக்கும், ஓநாயை அடித்து தின்றுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? யாக்கூப் நபி. இந்த இடத்துல ஓநாயை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஓநாய் அடித்து தின்றோன்னு பயப்படுற அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஓநாயுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னா, ஓநாயை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆட்டுக்குட்டிகளை தூக்கிட்டு போகக்கூடியதாக இருக்கும், அது மறைந்து தாக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஓநாயை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப பதுங்கி நல்ல ஒரு இது மாதிரி அதை தூக்கிட்டு போகிறதாக இருக்கும். ஓகே, ஸோ ஓநாய்கள் விஷயத்தில் நான் பயப்படுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, காலு லைன் அகல ஹுத்திபு வனஹ்னு உஸ்பத்துன் இன்னா இதல்ல ஹாசிரூன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு கூட்டமாக தானே இருக்கோம், ஒரு குரூப்பாக இருக்க போகிறோம், ஓநாய் தின்றுமா, எங்களை தாண்டி ஓநாய் சாப்பிட்ருமா, நாங்கள் என்ன அந்த அளவுக்கு ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கோமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் தான் இருக்கோம்ல, ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக தான் இருக்க போகிறோம், எங்களை மீறி அந்த ஓநாய் சாப்பிட்ருமா. ஸோ இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் நிறைய ஓநாய்கள் இருக்காங்க, நம்ம வச்சு பதுங்கி நிறைய அஜெண்டாக்கள் நம்மளை சுற்றி வருது. நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், பட் ஸ்கூலுக்குள்ளே எக்கச்சக்கமான ஓநாய்கள் இருக்குது. ஆசிரியர்கள் ரூபத்திலையும் மாணவர்கள் ரூபத்திலையும், இன்னும் எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவங்க போகிறாங்களோ, ஆட்டோ பஸ், அங்கேயும் எத்தனையோ ஓநாய்கள்.
இன்னும் வந்து அவங்களுடைய கல்வியே நிறைய ஒரு தந்திரத்தனமான, சில நேரங்களில் முட்டாள்தனமான கல்வியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து இருக்கிறது எங்களை மீறி என்ன ஆகிடப்போகுது, கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரியா? ஃபலம்மா தஹபு பிஹி வ அஜ்மஉ அன் யஜ்அலுஹு ஃபீ கயாபத்தில் ஜுப் வ அவ்ஹைனா இலைஹி லதுனப்பிஅன்னஹும் பிஅம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்உரூன். இப்படி அவங்க வற்புறுத்தி அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுறணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அப்போ யூசுஃப் நபிக்கு அல்லாஹ் வந்து அறிவிக்கிறான், ஒரு காலம் வரும், அப்போது அவங்க தங்களுடைய இந்த செயல்களோட விளைவுகளை அறியாத இருக்கும் நிலையில் நீர் அவருக்கு அறிவித்து கொடுப்பீர். அப்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் யூசுஃப் நபி, ஸோ ஒரு சின்ன பையனுக்கு வஹி வருது. ஸோ இதுதான் வஹியுடையதாக இருக்கும். அப்போ அல்லாஹ் அறிவிக்கிறான். ஸோ வஹிங்கிறது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வஹி அப்படிங்கிறது இறைவன்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள், அவ்வளோதான். ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த செய்திகள் எல்லாம் நமக்கான செய்திகளாக இருந்துச்சு. அது நபிக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு வேதமாக இவங்க அல்லாஹ் வந்து கொடுத்துட்டான். மொத்தமாக இவ்வளோ வஹிக்களையும் நீங்கள் இப்படி ஒருங்கிணைச்சு வைங்க, இது உங்களுக்கு வழியாக தேவைப்படும் அப்படின்னு. பட் இவங்களுக்கு வந்த இந்த அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து என்ன ஆச்சு, இவங்க எழுதி வச்சாங்களா, இதை பற்றிலாம் நமக்கு அவேர்னஸ் இல்லை. சரியா? அப்போ யூசுஃப் நபிக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், இப்போ இவங்க இப்படி செய்ய போகிறாங்க, ஆனால் ஒரு நாள் ஃப்யூச்சரில் இவங்க என்ன செஞ்சாங்கன்ற இந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு. அப்போலேருந்து இறைவன் வந்து அவருக்கு எந்த மாதிரியான உள்ளுணர்வுகள், இது வந்து உள்ளுணர்வாக இருக்கலாம், இல்லை இறைவன் டைரெக்டாக யார் மூலயமாவது சொல்லியிருக்கலாம், அதை பற்றிலாம் நமக்கு சொல்லலை. பட் இங்கே டைரெக்டாக சொல்கிறது, நான் அவருக்கு அறிவித்தேன் அப்படின்னு. அந்தி சாயும் நேரத்தில் அழுது புலம்பிக் கொண்டு தங்கள் தந்தையிடம் அவர்கள் வந்து கூறினார்கள். என்ன சொல்கிறாங்க? காலு யா அபானா இன்னா தஹப்னா நஸ்தபீகு வதரக்னா யூசுஃப இந்த மதாஇனா ஃபஅகலஹு திப் வமா அன்த பிமுமினின் லனா வலவ் குன்னா சாதிகீன். எங்கள் தந்தையே அழுதுகிட்டு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் இருந்தோம், யூசுஃபை வந்து எங்கள் பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கன்ற மாதிரி பக்கத்தில் விட்டுட்டு போயிருந்தோம். நாங்கள் அங்கிட்டு ஓடும்போது ஓனாய் திடீர்னு வந்து அவரை தின்றுச்சு. நீங்கள் மாட்டீங்களே, இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறது, அது தின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எப்படி உண்மை மாதிரியே வந்து சொல்கிறாங்க அழுதுகிட்டு வந்து. வஜாஉ அலா கமீசிஹி பிதமின் கதீப் கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபசபருன் ஜமீல் வல்லாஹுல் மஸ்தஆனு அலா மா தசிஃபூன். மேலும் அவர்கள் யூசுஃபின் சட்டையில் போலி இரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்திருந்தார்கள். இதனை கேட்டு அவர்களுடைய தந்தை கூறினார், அவ்வாறில்லை, உங்கள் மனம் ஒரு பெரும் செயலை உங்களுக்கு எளிதாகிவிட்டது. சரி, மிக அழகிய முறையில் நான் பொறுமையை மேற்கொள்ளுவேன். நீங்கள் புனைந்து கூறும் விஷயத்தில் அல்லாஹ்விடம்தான் உதவி கோர வேண்டும். இவர் ஒரு நபி, இவருக்கு வந்து தெரியாதா? பட் எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பெரிய தவறான செயலை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டீங்க, உங்கள் மனசு உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிருச்சு. ஸோ நமக்கும் பல நேரங்களில் இதுதான், நம்ம பண்ணுறது ஒரு பெரிய தப்பாக இருக்கும், ஆனால் சின்ன தப்பு தானே அப்படின்னு. பட் அது யாருக்கு பண்ணுறோன்னு இருக்குது. உங்களுக்கு நீங்களே தவறு செஞ்சாவே குற்றங்கிறாங்க. இப்போது நம்ம வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் எடுத்துக்கிறோம், இந்த ஆல்கஹால் குடிக்கிறோம், சிகரெட்டு குடிக்கிறோம், இதெல்லாம் வந்து இஸ்லாம் தடை பண்ணியிருக்கு. அண்டு சட்டங்களும் வந்து இதெல்லாம் குடிக்காதீங்கன்னு தான் சொல்லுது. யாரும் இதை செய்யுங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை.
சில முற்போக்குக்காரவங்க இன்னும் வந்து ஃபெமினிசம் பேசுகிறவங்க இவங்க வந்து சொன்னாலும் பொதுவான கருத்தாக வந்து இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, உங்களை நீங்கள் ஹார்ம் பண்ணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. அப்படிங்கிறப்போ பிறரை நம்ம கஷ்டப்படுத்துறது ஒரு சின்ன விஷயம்னு நம்ம நினப்போம், ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் இவங்க பெரிய விஷயத்தையே தான் பண்ணிட்டு வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தம்பியை கொல்லணும்னு நினச்சேன், பரவாயில்ல, ஆனால் கொல்லலைல்ல, அவன் உயிரோடு தானே இருக்கான், நம்ம தூக்கி போட்டு வந்துட்டோம், வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்கல்ல. ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த இவங்க மனம் இவங்களுக்கு சின்னதாக காமிச்சிருச்சு. அப்போது இவர் தந்தை சொல்கிறாரு, ஓகே, நான் வந்து அழகான முறையில் பொறுமையாக இருப்பேன், நீங்கள் இந்த மாதிரி இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் கிட்ட நான் உதவி கேட்குறேன். அப்போ இந்த இடத்துல இவங்களுடைய பொறுமை என்னவாக இருக்குது? நம்பிக்கை கொண்டு என் மகன் வேறு எங்கேயோ போயிருக்கான், இறைவன் நாடி போயிருக்கான், அதை நான் நம்புகிறேன். அண்ட் இவங்களுக்கும் இறைவன் ஏதோ டெஸ்ட் வச்சுருக்கான், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும். இந்த இடத்துல பெற்றோர்கள் ரொம்ப கவனிக்கணும். அப்பா தானே பசங்களை கண்டிக்கலை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரங்கள் எந்த இடத்துல நம்ம கண்டிக்கணுன்றது இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நிதானமாக பொறுமையாக இருக்காங்க. ஸோ இந்த பொறுமை கூட அவங்கள கடைசி வரைக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 மாதிரியான மன கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நான் பொறுமையாக இருக்கேன், எந்த மகனையும் அடிக்கலை, துன்புறுத்தலை, திட்டலை, சபிக்கலை. ஸோ இப்படி எந்த அத்தாவுமே பண்ணலை. நம்மளுடைய குழந்தைகளை என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஆண் வாரிசுகள் தங்களுடைய குழந்தைகளை என்ன பண்ணுது, ஒரு இதுனா என்னமோ நமக்கு தான் அவ்வளோ உரிமை இருக்கிற மாதிரி போட்டு சாங்குமாங்கன்னு அடித்து அம்மாமார் திட்டி இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாம் கரெக்டான இதை கொடுப்பான், நீங்கள் செய்கிறத செய்யுங்க, நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் அதுக்குன்னு வந்து அவர் வந்து அப்படியே விடலை. நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த, தப்பான விஷயத்த நீங்கள் சரின்னு நினச்சி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் இல்லை, அவர் சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப முக்கியம். நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான முறையில் பொறுமையை மேற்கொள்ளணும். எப்போ இது நடக்குது? ஸோ இவர் அப்போ இதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்காமல் இருந்திருப்பாரா? இல்லை, சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களா முடிவெடுத்து, அவங்க குழந்தைங்க முடிவெடுத்து ஒரு செயலை செஞ்சதுக்கு பிறகு அதனுடைய அந்த விளைவை அவங்க சந்திச்சே தீருவாங்க. நீங்கள் சந்திங்க, நான் பொறுமையாக இருக்கேன்னு அவர் நிற்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஈஸியாக யாக்கூப் நபி மேலே ரொம்ப அபாண்டங்கள் நிறையா சொல்லப்படும். இவங்க வந்து அழுது கண்ணெல்லாம் இதாக போச்சு, இவங்க வந்து யூசுஃப் நபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதனால இவங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னு நிறைய நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மை என்னென்னா, யாக்கூப் நபி வந்து எந்த அளவுக்கு ஒரு பேரண்டிங் விஷயத்தை மேற்கொண்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுதான் சூஸ் பண்ணக்கூடிய உரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதற்கான விளைவுகளையும் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்க பொறுமையாக தான் இருக்கணும். ரைட், அதுக்கு அல்லாஹ்கிட்ட நான் உதவி கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. வஜாஅத் சய்யாரத்துன் ஃபஅர்சலு வாரிதஹும் ஃபஅத்லா தல்வா கால யா புஷ்ரா ஹாதா குலாம் வ அசர்ரூஹு பிஸாஅ வல்லாஹு அலீமும் பிமா யாமலூன். அப்போது அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிட்டு அடுத்து என்ன ஆகுது, அந்த சைடு இவரை தான் அந்த கிணத்துக்குள்ளே போட்டாங்க. அந்த சைடு பயணக்கூட்டம் ஒன்று போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இந்த கிணத்துல எதுவும் இருக்கா அப்படின்னு அந்த தண்ணி பிடிக்க நியமிக்கப்பட்டவரை அனுப்புகிறாங்க. அவர் கிணத்துக்குள்ளே வாலியை விட்டதும் யூசுஃபை பார்க்குறாரு. உடனே இதோ ஒரு நற்செய்தி, இங்கே ஒரு சிறுவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது
அந்த சிறுவரை வந்து வணிக பொருளாக கருதி. ஸோ இன்றைக்கும் குழந்தைங்க இருக்குது, ஒரு குழந்தை காணா போகுதுன்னா அதை வணிகமாக தான் பார்ப்பாங்க. எவ்வளோ விஷயம் இன்னைக்கு வந்து வணிகமாக பார்த்தா கூட பரவாயில்லையே, கொண்டு போய் வேலை வாங்கினா கூட பரவாயில்ல. இன்றைக்கி அதையும் தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியுமா? குழந்தைங்க எதற்காக அதிகமாக கடத்தப்படுறாங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய உடல் உறுப்புக்கும் அவங்கள செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணி அதை பான் வீடியோஸ் அல்லது அதற்கான இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்கள அனுப்புறதுக்கு, அது ஆண் பெண் 2 பேரையுமே தான். ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து சரி உடல் உறுப்பு எடுப்பாங்கன்றது தானே உங்களுக்கு தெரியும். அதுவுமே இப்போ ரீசண்டாக நமக்கு வந்து தெரிய வைக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, செக்ஸ் ஸ்லேவ். அதாவது என்ன சொல்கிறது, இந்த காமத்துக்கான இதுவாக குழந்தைகளை வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம பிள்ளை காணா போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற சூழல். ஸோ இது அன்னைக்கு வந்து அவங்க எந்த மாதிரியான வணிக பொருளாக வச்சாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படியும் விற்கலாம், இல்லை யாராவது குழந்தை இல்லாதவங்களுக்கு தத்து கொடுக்கலாம், இல்லை வேலைக்காரனாக அனுப்பலாம், எப்படி வேணாம். பட் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு காசு தானே. ஸோ வணிக பொருளாக நினச்சி மறைக்க நினைக்கிறாங்க. ஆனாலும் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தெரிஞ்சு வச்சுருக்கான். சரியா? ஸோ இவரை எதுக்கு மறைச்சாங்கன்னா இவரை எங்கேயாவது விற்றுடலாம் அப்படின்னு தான். ஸோ என்ன மாதிரியான வணிகம்னு அவங்களே அறிவாங்க, இறைவனும் அவங்களும். வஷரௌஹு பிசமனின் பஹ்சின் தாரிஹிம் மஅதூத வகானு ஃபீஹி மினஸ் ஜாஹிதீன். இறுதியாக அவர்கள் அவரை மிக அற்ப விலைக்கு ஒரு சில வெள்ளி நாணயங்களுக்கு விற்றுவிட்டார்கள். அவருக்கு விலை நிர்ணயிப்பதில் அவர்கள் அதிகம் எதிர்பார்க்காதவர்களாய் இருந்தார்கள். ரைட். அதாவது கடைசியாக இவரை என்ன பண்ணுறாங்க, ஒரு சொற்பமான காசுக்கு, ஒரு கம்மி வெள்ளி காசு. அப்போ வந்து வெள்ளிங்கிறது கம்மி காசாக இருக்கும், தங்கம்ங்கிறது நல்ல ஒரு இதாக இருக்கும். தெரியல நமக்கு வந்து அந்த காலத்துடைய பொருளாதாரம் தெரியல. பட் ஸ்டில் அற்ப விலைக்கு அவங்க வந்து வெள்ளி நாணயங்களுக்கு விற்றுருக்காங்க. ரொம்பலாம் அவருக்கு விலை வைக்கலை. وقال الذي اشتراه من مصر لامرأته أكرمي مثواه عسى أن ينفعنا أو نتخذه ولدا وكذلك مكنا ليوسف في الأرض ولنعلمه من تأويل الأحاديث والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون. அப்போ அவரை விலை கொடுத்து வாங்கிய ஒரு எகிப்தியர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு, இவரை கண்ணியமான முறையில் கவனிச்சுக்கோ, இவர் நமக்கு பயன்படலாம், அல்லது இவரை நம்ம மகனாக ஆக்கிக்கிடலாம். ஸோ மேபி அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஸோ இவரை கூப்பிட்டு போய் இவரை நல்லபடியாக வளர்ப்போம், இவர் நமக்கு தேவைப்படலாம், நம்ம பையனாக கூட வச்சுக்கிடலாம். இன்னும் வந்து இப்படித்தான் பூமியில் வந்து, அதாவது அந்த பூமியில், ஸோ இவங்க இருந்த இடம் வேறு, ஸோ அவங்க இருந்த அந்த இடத்துக்கு இப்படித்தான் யூசுஃபு போனார் அப்படின்னு எகிப்துக்கு. ஸோ எகிப்து யூசுஃபுக்கு போன வரலாறு இதுதான், இப்படித்தான் அவர் போனார். விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை நாம் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தக்க ஏற்பாடு செய்தோம். யோசிச்சு பாருங்க. இவர் சொல்கிறாரு, அத்தாக்கார் அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் வந்து உன்னை தேர்ந்தெடுப்பான், அவனோட வேலைக்காக விஷயங்களோட உட்கருத்துக்களெல்லாம் உனக்கு புரிய வைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் இவருக்கு சஜ்ஜிதா பண்ணுறத பார்த்து.
இப்போ அதே மாதிரி இங்கேயும் அல்லாஹ் சொல்கிறான், விஷயங்களோட உட்கருத்துக்களை புரிஞ்சுக்கொள்ள முறையை அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் ஈகிப்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. அல்லாஹ் தம் பணிகளை நிறைவேற்றியே தீருவான். ஆனாலும் பெரும்பாலான மக்கள் இதை அறிஞ்சிக்கிறல்ல. ஸோ ஒரு இடத்துலேருந்து இதுவும் யூசுஃப் நபிக்கு ஹிஜ்ரத்து தான். ஸோ ஒரு இடத்துலேருந்து நான் வந்து வேரோடு பிடுங்கி எடுத்து வேறு எங்கேயோ கொண்டு போய் அல்லாஹ் நடுறான் அப்படின்னா அது என்னுடைய ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் ஒவ்வொன்றும் நமக்கான விஷயங்களோட உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. மாஷா அல்லாஹ். ஸோ நம்ம நினப்போம், இன்னும் வந்து சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா, அதாவது உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனோ அதை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இதை அதிகமான லைஃப் கோச்சஸ் நமக்கு சொல்லி தருவாங்க. ஏன் இது சொல்கிறாங்க? இன்ஃபேக்ட் நம்மளையும் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எந்த இடம் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ, எந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்கோமோ அங்கேருந்து அழகாக தூக்கி தனியாக ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. ரொம்ப பேசுகிறோம் இல்லை படிக்கலை அப்படின்னா ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் புதுசாக போகிறீங்களோ, உங்கள் என்ன சொல்கிறது, ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய கற்றல் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். அண்ட் முக்கியமாக இறைவன் இவருக்கு எதுக்காக இப்படி நாடுறான் அப்படின்னா இவருடைய கல்விக்காக. ஸோ இதே தான் நம்மளும், நமக்கு இவ்வளோ சிரமம் இருக்கே, நமக்கு இத்தனை அடி விழுவுதே, இதெல்லாம் இப்படி நம்ம யோசிப்போம். எனக்கு மட்டும் அல்ல ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை தரான், இவ்வளோ சோகங்கள் ஏன் தரான்? எல்லாமே கல்விக்காகத்தான். ஒருத்தவங்க நம்மளுக்கு கெட்டதே செஞ்சாலும் அந்த கெட்டதும் நமக்கு கல்விக்காகத்தான் நம்ம உணர்ந்தோன்னா கெட்டது செஞ்சவங்களையும் நம்ம மன்னிப்போம். இன்றைக்கி நமக்கு எத்தனை பேர் மேலே வெறுப்பு இருக்கும், எத்தனை பேர் மேலே நம்ம வெறுக்கிறோம், எத்தனை பேரை நம்ம வெறுக்கிறோம். நம்ம யாரெல்லாம் நம்மளை அந்த நிலைமைக்கு தள்ளினாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு கல்வியை தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா யாரையாவது வெறுக்க முடியுமா? ஸோ இதுதான் இந்த அண்ணன் தம்பிமார் இவரை வந்து அந்த கிணத்துல போட்டாலும், இன்னும் கிணத்துலேருந்து எடுத்தவங்க சொற்ப காசுக்கு விற்றாலும் என்ன ஆகுது? கடைசியாக இவருக்கு வந்து இறைவன் கல்விக்காகத்தான் இவர் இங்கே, அதுவும் ஈஜிப்தில் உள்ள ஒருத்தவருக்கு அனுப்புகிறான். சரியா? இது நம்ம கவனத்தில் வைக்கணும். ஸோ ஒரு இடத்த விட்டு நம்ம போனாலும் அது கல்விக்காகத்தான் இருக்கும். இறைவன் தான் அந்த, ஏன்னா இறைவன் அவனுடைய பணியை செய்யணும்னு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். அதற்கான சூழலையும் அதற்கான கல்வியையும் அவன் தான் முடிவு பண்ணி நமக்கு கொடுப்பான். ரைட். வலம்மா பல அஷத்ஹு ஆத்தைனாஹு ஹுக்குமா வ இல்மா வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன். அவர் முழுமையாக வாலிபத்தை அடைஞ்சதும் அவருக்கு தீர்மானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கினோம். ஸோ அவர் ஒரு ஃபைனலாக ஒரு யங்ஸ்டராக வரும்போது அவருக்கு 2 விஷயம். தீர்மானிக்கும் ஆற்றல். இன்றைக்கி நம்மளோட வாலிபர்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா? இருக்குன்னு நம்ம வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒத்துக்கிறோமா? 20 வயசு 18 வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளை என் பிள்ளை எல்லாம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வருதா? இல்லை அதுக்கு தான் நம்ம விட்டுருவோமா? 26 வயசு 24 வயசு வரைக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். அப்போவும் வந்து தீர்மானிக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என் பிள்ளைக்கு தீர்மானிக்க தெரியாதுன்றவாங்க பெற்றோர், இல்லையா? அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வாலிபம் அடையும் போது அவருக்கு தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் அல்லாஹ் வழங்குறான். ஸோ வாலிப பருவம்னு வந்தால் இந்த விஷயம் நமக்கு இருக்கணும், தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலும் ஞானமும் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம சரியாக வளரலைன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைக்கு, உங்கள் பையனுக்கு, உங்கள் பொண்ணுக்கு இது இருக்கணும். ரைட்? இவருக்கு எப்படி இது வருது? ஸோ இவர் எல்லாம் சொல்கிறான்ல, விஷயத்தோட உட்கருத்துக்களை சொல்லி கொடுக்கறதுக்காக இவரை நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவர் வந்து யார்? அவர் ஒரு அதிகாரி. யார்? யூசுஃப் நபியை கூப்பிட்டு வந்த அந்த மனிதரும் ஒரு அதிகாரி. சரியா? அப்போது அதிகாரியோட வீட்டில் இருந்து அவர் கூடயே வளர்றாரு அப்படின்னா அந்த விஷயங்கள், அரசு விஷயங்கள் எல்லாம் இவருக்கு
புரியுது. இன்னும் எந்தெந்த விஷயங்களுக்கு ஞானம் வேணுமோ அதெல்லாம் இவருக்கு வருது. சரியான கல்வி ஞானம் வருது. ஸோ இப்படி தான் நல்லவங்களுக்கு அல்லாஹ் இப்படி தான் கூலி வழங்குவான். ஸோ நம்ம குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. வராவதத்ஹு லத்தி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அப்வாப வகாலத் ஹைதலக் கால மஆதல்லாஹி இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய் இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன். இந்த இடத்துல ரப்பி வருதா? கவனிச்சுக்கோங்க. அப்போ அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ, ஸோ அந்த மனுஷன் வந்து வீட்டில் பெண்ணுக்கிட்ட தானே விட்டுட்டு போகிறான். இப்போ இதே தான் நம்ம வீட்டில் யாருக்கிட்ட இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம கணவர் வந்து ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டு வந்து, பெரிய பையனாக இருந்தால் வீட்டு வேலைலாம் பார்ப்பான். சின்ன பையன் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறப்போ வீட்டு வேலை பார்ப்பான்னாலும் அவனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், சில விஷயங்கள் அவனையும் நம்ம பார்த்துக்கிறணும் இல்லையா? ஸோ அந்த பொண்ணு அந்த வீட்டு பெண்மணி அது செஞ்சுருக்காங்க, அவரை பார்த்து வளர்த்துருக்காங்க, ரைட்? அப்போ யார்கிட்ட அந்த எந்த பெண்ணோ வீட்டில் அவர் இருந்தாரோ அந்த பெண்ணை என்ன பண்ணுறா கடைசியாக? ஸோ அவர் வளர்ந்த பிறகு வளவிருக்கிறார். ஸோ இது ஈகிப்தில் நடக்குது. ஸோ ஈகிப்துடைய கல்ச்சர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் வளர்கிற குழந்தைகிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. இது காலங்காலமாக என்றைக்கு நடந்தாலும் நம்ம சைடில் இது நடக்கவே நடக்காது. வீட்டில் ஒரு புள்ள வளருது அப்படின்னா அதையும் புள்ள மாதிரி தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா மேபி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, மிக முக்கியமாக நம்ம தமிழர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்களை நல்லா வச்சுக்கிருவோம். இதே அனாதை பிள்ளைங்க அல்லது வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவோம். பேச்சாலையும் வார்த்தைகளாலையும் இன்னும் செயல்களாலையும் அது நம்ம பண்ணுவோம். அது பண்ணுறதுனால தான் நமக்கு அழிவும் இழிவும் தேடி வருது. ஒரு அனாதை பிள்ளைங்களை சத்தியமாக சொல்கிறேன், மாஷா சுபஹானல்லா, எந்த அனாதை பிள்ளை வாய் திறந்து சொல்லாமல் மனசுலேயே வச்சுருக்கோ அந்த பிள்ளைய நம்ம வந்து வேதனைப்படுத்தணும் அப்படின்னா குடும்பமே அழியும், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. சுபஹானல்லா, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். யாருமே அந்த ஃபேமிலியில் ஒருத்தருமே இல்லை. அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறந்த ஊர்லேயே பெரிய பணக்காரவங்க அவங்க தான். அப்படி இருந்தவங்க இன்னைக்கு வந்து அடையாளமே தெரியல, யாருமே உயிரோட இல்லை. ஒரே ஒரு பொண்ணு இருக்குது, அதுவும் என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படி போயிடுச்சுன்னு வைங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ வராங்க, அனாதையாக வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறணும்னு இருக்குது. நம்மளுடைய சொற்களாலையும் செயல்களாலையும் நோகடிச்சோன்னா பிரச்சனை. ஸோ நம்ம தமிழர்கள் இதுதான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சைடு நீங்கள் ஈஜிப்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளவிரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப அவங்க வந்து தவறான முறையில் நெருங்குறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, வாசல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு தாப்பா போட்டுட்டு கூப்பிடுறாங்க. அப்போ யூசுப் சொல்கிறாரு, அல்லாஹ் காப்பாற்றணும், நிச்சயமாக ஏன் ரப்புக்கு இப்போ இந்த இடத்துல ஏன் ரப்பு அப்படின்னா எனக்கு நல்ல கண்ணியத்தை வழங்கி உள்ளான், அப்படி இருக்க இத்தகைய இழிச்செயலை நான் செய்வேனா? அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவது இல்லை. ஸோ இந்த இடத்துல அல்லாவை இவங்க குறிப்பிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்னும் நம்ம வந்து தமிழ் அர்த்தம் தான் பார்க்குறோம், தெளிவான அரபி இல்லை இது. ஸோ இந்த இடத்துல இவர் யாரை குறிப்பிடுறாருன்னா, இவருக்கு யார் அங்கே அடைக்கலம் கொடுத்துருக்கா? அஜீஸ் தானே. ஸோ என்னுடைய ரப்பு எனக்கு கண்ணியத்தை வழங்கியிருக்கான். அது அல்லாவையும் குறிக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து அந்த அஜீஸ் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, இவரை கூப்பிட்டு வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அவர் தானே கண்ணியமாக பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் அந்த மனிதர்.
ஸோ அவர் என்னை இவ்வளோ கண்ணியப்படுத்தி வச்சுருக்கும்போது நான் எப்படி இந்த மாதிரி செயலை செய்வேன்? இப்படி நான் செஞ்சுட்டா நான் அக்கிரமக்காரன் ஆயிடுவேனே. ஒருபோதும் அக்கிரமக்காரர்கள் வெற்றியடைய மாட்டாங்க. அப்போ அக்கிரமக்காரர்கள் யாருன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அக்கிரமக்காரர்கள்னு வரும்போது நோட் பண்ணுங்க அவங்களுடைய செயல்கள் என்னவா இருக்குன்னு. சொந்த வீட்டில் இன்றைக்கி நம்ம சைடும் இது ரொம்ப மோசமான நிலையாக உருவெடுத்து வருது. அண்ணன் தம்பி அம்மா பொண்ணு, அம்மா பையன், அப்பா பொண்ணு, இந்த மாதிரிலாம் தவறான விஷயங்கள் முளைச்சிக்கிட்டு இருக்குது அங்கங்கே. ரொம்ப இல்லை, பட் முளைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி தவறான உறவுகள் செய்கிறவங்க அக்கிரமக்காரர்கள். இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். தாலிமூன்னா அக்கிரமக்காரர்கள். சரியா? அடுத்து வலக்கத் ஹம்மத் பிஹ் வஹம்மா பிஹா லவுலா அர்ரஆ புர்ஹான ரப்பிஹ் கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல்ஃபஹ்ஷா இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். அவள் அவரை அடைய முனைந்து விட்டால், தன் அதிபதியின் தெளிவான சான்றினை உணராது இருந்தால் அவரும் அவளை அடைய முனைந்திருப்பார். தீமையையும் மானக்கேடானவற்றையும் அவரை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தோம். உண்மையிலேயே அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களுள் ஒருவர். அப்போது அவள் என்ன பண்ணுறா, இவரை எப்படியும் நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கா, ரொம்ப முடிவே எடுத்துட்டா. ஆனால் இது அல்லாஹ்வுடைய தெளிவான சான்று அப்படின்னா, அல்லாஹ் அந்த ஆயத் அப்படின்ற சான்று அப்படின்னாவே ஆயத்து தான். பாருங்க, பிஹா லவுலா அர்ரா புர்ஹான ரப்பி, புர்ஹான். ஸோ சான்று புர்ஹான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அந்த என்ன சொல்கிறது, சட்டங்கள், அல்லாஹ்வுடைய இந்த சட்டங்கள். ஸோ அவருக்கு என்ன தெரியுமா? அவருக்கு அந்த விஷயம் கல்வி சொல்லி கொடுக்கறது என்ன? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதானே இது தப்பான செயல், இது சரியான செயல் அப்படின்னு தெரிஞ்சாதானே இதை செய்யாமல் இருக்க முடியும், யாராக இருந்தாலும். ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், இது சரியா தப்பா அப்படின்னு தெரியணும் அப்படின்னாலுமே எனக்கு கல்வி வேணும். நான் யூஸ் பண்ணுறேன் பண்ணலை அடுத்த விஷயம், பட் நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் சரியா தப்பா அப்படின்னு தெரியக்கூட எனக்கு கல்வி வேணும். அதுதான் புர்ஹான், இறைவன் கொடுத்த புர்ஹான். அப்போ மேபி இவருக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் இறங்கியிருக்கும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி குர்ஆன் சொல்கிறோம்ல, குர்ஆன், ஃபுர்கான். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அழகான கல்வி, தெளிவான கல்வி இவருக்கு இருக்கிறதுனால இது சரி இது தப்பு, இது மானக்கேடான விஷயம் அப்படின்ற அறிவு இவருக்கு இருந்ததுனால இவர் அது செய்யாமல் இருந்தார். ஒருவேளை இவருக்கு ஃபுர்கான் இல்லைன்னா, இவருக்கு அந்த சட்டத்திட்டங்கள் தெரியலைன்னா, இவரும் இது சரி தப்புன்னு தெரியலன்னா இவரும் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி தான் பார்க்கணும். அப்போ ஃபுர்கான் தெளிவான சான்று அப்படிங்கிறது நீ எப்படி வாழணும், உன்னுடைய அந்தரங்க விஷயங்கள் எப்படி இருக்கணும், உன்னுடைய மனசு எப்படி இருக்கணும், உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்கணும், நீ உனக்காக எப்படி வாழணும், மற்றவங்களுக்காக எந்த அளவுக்கு வாழணும், இது எல்லாமே பிரித்து சொல்லக்கூடியது தான் ஃபுர்கான். ஸோ இந்த அறிவு அவருக்கு இருந்ததுனால அவர் இதை செய்யலை. தீமையான விஷயத்தையும் மானக்கேடான விஷயத்தையும் விட்டு அல்லாஹ் அவரை நீக்கியிருந்தான். உண்மையிலேயே யூசுஃப் நபி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களுள் ஒருத்தராக இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.